ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லெகசி. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வூல்வரைன் வெர்சஸ் ஹல்கோட இஷ்யூ 3. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வூல்வரைனுக்கும் ஹல்க்குக்கும் ஒரு பயங்கரமான ஒரு 10 சண்டை பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க் வூல்வரைனை பாதியாக பிச்சு போட்டது மட்டும் இல்லாமல் கடைசியாக அதோட எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷீ ஹல்க்கும் அப்பியர் ஆயிருப்பாங்க. ஸோ இப்போ ஷீ ஹல்க் வூல்வரைன் வெர்சஸ் ஹல்க் நடக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் ஒரிஜினல் ஸ்டோரி படி அதுவும் நடக்காது. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமே நான் ஃபுல்லாக படித்து பார்த்தேன். கதை பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கல, சுத்தமாக கேவலமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த கதை பார்த்தீங்கன்னா டோட்டலாக நான் கிரியேட் பண்ணுது. ஸோ அதனால உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம். பட் ஸ்டில் இந்த கதையில் இப்படி என்ன தான் இருக்குது, நான் என்ன தான் பண்ணி வச்சிருக்கேன்னு பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா வெல் யூ கேன் மூவ் ஃபார்வர்ட். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஹல்க்கை பார்த்தீங்கன்னா நம்ம வூல்வரைனை 2ஆக பிச்சு போட்டிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹல்க் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி ஒரு பக்கம் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அண்ட் இப்போ ஷீ ஹல்க் அப்பியர் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம ஷீ ஹல்க்கும் இந்த இடத்துல அப்பியர் இருக்க ஷீ ஹல்க்குக்கும் ஹல்க்குக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை நடக்குது. ஸோ த கிளாஷ் ஆஃப் டைட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 2 மிகப்பெரிய உருவங்கள் பயங்கரமான சேதத்தை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சுற்றி இருக்க எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் இவங்க இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அபாமினேஷன் இருக்காரு. ஸோ இந்த பக்கம் ஷீ ஹல்க் அபாமினேஷனை பார்த்ததும் ஹல்கை இந்த பக்கம் விட்டுட்டு அபாமினேஷனை போய் வேகமாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் அபாமினேஷனை நம்ம நிக் ஃபியூரி கூப்பிடல. ஸோ அப்படி இருக்கும்போது இவ எப்படி இங்கே வந்தான் அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் நம்ம ஷீ ஹல்க் பார்த்தீங்கன்னா அபாமினேஷன் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஷீ ஹல்க் அபாமினேஷனை அடிச்சு முடிக்க இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா ஹல்க்குக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. நம்ம சுற்றி இருக்க இடம் நம்ம ஆல்ரெடி இருந்த இடம் கிடையாது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. நம்ம ஏன் இங்கே வந்தோம், எப்படி இங்கே வந்தோம் அப்படின்றத ஹல்க் இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஷீ ஹல்க்கு இது எதையுமே யோசிக்கல. ஷீ ஹல்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பக்கம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹல்க் நம்ம எப்படி இங்கே வந்தோம் அப்படின்றத இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்க திரும்ப அவர் வூல்வரைனை பார்க்குறாரு. பட் நான் இதுக்கு முன்னாடி அவர் பார்த்த வூல்வரைன் கிடையாது. ஸோ இந்த இடத்துல இருக்க வூல்வரைன் வயசான வூல்வரைன், த ஓல்ட் மேன் லோகன். ஸோ இந்த இடத்துல எப்படி வூல்வரைனுக்கு வயசாச்சு? ஸோ நம்ம சண்டை போட ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு, கொஞ்சம் நிமிஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே எப்படி வூல்வரைனுக்கு வயசாச்சு அப்படின்றத நம்ம ஹல்க் இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம வூல்வரைன் ஹல்க் சண்டை போடுறது நிறுத்தி இங்கே வேற ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நான் வேற ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன் அப்படின்றத இந்த பக்கம் நம்ம வூல்வரைன் சொல்ல வராரு. பட் ஆனால் நம்ம ஹல்கால தடுக்க முடியல. அவர் சண்டை போடணும்னு நினைக்கல, பட் ஆனால் அவர் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவரோட கண்ட்ரோல்ல இல்லாமல் இந்த சண்டை நடக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் அப்போ தான் திரும்பி பார்த்தா இந்த பக்கம் நம்ம கலெக்டர் இருக்கிறாரு. ஸோ வூல்வரைன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிக்கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ இங்கே போடுற சண்டை அந்த இடத்துல கலெக்டருக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அஃப்கோர்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஹல்கோட இந்த காமா எனர்ஜி எங்கேருந்து வருது அப்படின்றது த ஒன் பிலோ ஆல், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் பீயிங் இன் யூனிவர்ஸ், மார்வல் யூனிவர்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப இவன் கிட்ட இருந்து தான் பார்த்தீங்கன்னா ஒன் பிலோ ஆல் கிட்ட இருந்து தான் ஹல்கோட பவர்ஸ் வருது அப்படின்றப்ப இந்த பக்கம் கலெக்டர் பார்த்தீங்கன்னா இந்த பவர்ஸை தனக்கு சாதகமாக வெளியில் நடக்கக்கூடிய ஒரு மல்டி டைமென்ஷனல் வாருக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம வூல்வரைன் சொல்ல ஆரம்பிக்க நம்ம ஹல்க் கிட்ட இருந்த பவர் பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம கலெக்டர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. கலெக்டரோட கையில் க்ளோ ஆகக்கூடிய ஒரு ஸ்பேர் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஹல்க் கிட்ட இருந்து எடுத்து கலெக்டருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வூல்வரைன் மாதிரியான ஒரு ரீஜெனரேஷன் பவர் இந்த மல்டிவர்ஸ்லேயே வேற யார்கிட்டையும் கிடையாது அப்படின்றப்ப ஸோ இந்த ரீஜெனரேஷன் பவரையுமே பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் ரியாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ வூல்வரைனோட பவர்ஸை எடுத்து இந்த பேட்டில் ரியாமுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவனோட ஸ்பேருக்கும் பார்த்தீங்கன்னா அதை ஸ்ப்ரெட் பண்ணுறான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெல் அஃப்கோர்ஸ் ஹல்கோட பவர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேரால் தாங்க முடியாது. ஸோ அது பவரை கண்டெயின் பண்ணி வைக்கிறதுக்கு அது திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹீலிங் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேருக்கு இருக்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஒரு பவர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம கலெக்டர் லோகன் கிட்ட இருந்து எடுத்து அந்த ஸ்பேருக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அப்போ நீங்கள் கேட்கலாம் ஹல்கை பிடிச்சி வச்சிருக்கலாமே, ஸோ எதுக்காக சண்டை போட விடணும்னு சொல்லி. வெல் ஹல்க் கோவமாக ஹல்கோட பவர் அதிகமாக காமா எனர்ஜி வெளியில் அதிகமாக ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த பவர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கலெக்டர் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இதை வச்சு ஒரு மல்டி டைமென்ஷனல் வார் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே விளையாண்டுகிட்டு இருக்கிறாரு. ஸோ இங்கே ஏகப்பட்ட மார்வல் ஹீரோஸ் அண்ட் வில்லன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு மல்டிவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகக்கூடிய ஒரு இடம். ஸோ இங்கே இருந்து நீங்கள் காமிக்ஸாக இருக்கட்டும், இல்லைனா கேமாக இருக்கட்டும், இல்லைனா மூவியாக இருக்கட்டும், இல்லைனா நம்ம காமிக்ஸில் படிக்கிற ஸ்டோரிஸாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களால் போக முடியும். இது எல்லா மல்டிவர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டராக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம், இந்த பேட்டில் ரியாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸும் சூப்பர் வில்லன்ஸும் அடிச்சுக்கிட்டு இருக்க இந்த தருணத்தில் எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுற ஒரு விதம், ஒரே ஒரு ஆள் அந்த இடத்துல அப்பியர் ஆகிறான். யாருன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம கேங் தான், கேங் த கான்கோரர். ஸோ இந்த டைம் லைனை கான்கோர் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டில் ரியாமையும் கான்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேங் அப்பியர் ஆயிருக்க. அப்போ தான் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க, அந்த கேங் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அழிய ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கேங்கை தோக்கடிச்சு அந்த பக்கம் இந்த கேங்கை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு டைம்ல இருந்து ஒரு கேங் பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகிறான். ஸோ இந்த கேங் தனியாக வராமல் தான் கூட காலத்தை கடந்த
ஒரு ஆர்மியையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வராம். ஸோ த வாரியர்ஸ் அக்ராஸ் டைம் அப்படின்ற மாதிரி இருக்கிற எல்லா டைம் லைன்ல இருந்தும் ஒவ்வொரு ஆளுங்களை ஒவ்வொரு வாரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்து இந்த பக்கம் இருக்கிற சூப்பர் ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த கேங்கை தோக்கடிக்கிறதுக்காக இந்த பக்கம் நம்ம கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆர்மியை திரட்டுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வூல்வரினையும் ஹல்கையும் யூஸ் பண்ணுறதும் இல்லாமல் இந்த மாதிரி பல ஹல்கையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இவ்வளோத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க கலெக்டருக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியல, அந்த ஒன் பிலோவால் கலெக்டரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம். பட் ஆனால் இது தெரியாமல் இந்த ஒரு வாரில் எல்லாரோட ஃபோக்கஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிருக்க இந்த சமயத்தில் கலெக்டர் அவரோட பவரை எடுத்துட்டு அவரும் கேங்கை எதிர்க்கிறதுக்காக இந்த பக்கம் கிளம்பி போறார். ஜஸ்ட் அனதர் டே அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த ஒரு ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த மல்டிவர்ஸையே யார் கான்கவர் பண்ண போறா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்ல போகுது. ஸோ இந்த ஃபைட்டில் இவங்க மட்டும் ஃபைட் பண்ணலை. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட யூனிவர்ஸுக்காக அங்கேருந்து வர சூப்பர் ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சூப்பர் வில்லன்ஸோட ஃபைட் பண்ணுறாங்க. அண்ட் அது இல்லாமல் கேங் இங்கே இருக்கிற எல்லா சூப்பர் வில்லன்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸாக இருக்கிறான். ஸோ வந்ததிலே பவர்ஃபுல்லான ஒரு கேங். இந்த கேங் தான் த ஒன் ஹூ ரிமைன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதும். ஸோ த ஒன் ஹூ ரிமைன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே பவர்ஃபுல்லான கேங்காக வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க நம்ம மார்வலில். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஒன் ஹூ ரிமைனை தோக்கடிக்கிறதுக்கு இந்த கேங் ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் எவ்வளோ பவராக இருப்பான் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஹல்கையும் வூல்வரினையும் யூஸ் பண்ணி பவர் கேதர் பண்ணுறாரோ அதே மாதிரி நம்ம கேங் இந்த பேட்டில் ட்ரீம்குள்ளேயே ஏகப்பட்ட ஃபைட்ஸ் வச்சு அங்கேருந்து வர எனர்ஜிஸ் மூலியமா அவரோட எனர்ஜியுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக்கிக்கிட்டே போறாரு. ஸோ இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 பேருக்கு நடுவில் இருக்க போரா இல்லாமல் ஒரு மல்டிவர்சல் வாராவே வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த கதை இப்படியே கண்டினியூ ஆகிட்டே போய்கிட்டே இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கதை கிடையாது, இது எல்லாமே நான் கிரியேட் பண்ணது தான். அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் வர சில நிறைய விஷயங்கள் இந்த கேம்ஸ்லேருந்து நான் இன்ஸ்பைர் ஆகி உள்ளே கொண்டு வந்தது. மார்வல் கண்டெஸ்ட் ஆஃப் சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் இருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வரும். அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா குழப்பி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒன்றா கொண்டு வந்திருக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த ஹல்க் vs வூல்வரினில் கடைசி வரைக்கும் அவங்க சண்டையே போடலை. கதை போக போக எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நானே ஒரு கதை எழுதுறேன்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நானே எழுத ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த கதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்றது வாட்சர் மூலியமாக வந்துகிட்டு இருக்கு. வாட்சர் தான் இந்த ஃபைட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து அப்படியே உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாரு. அண்ட் இந்த ஒரு முடிவில்லா யுத்தத்தோட முடிவு இன்னொரு நாள் சொல்லப்படும் அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னா வாட்சர் இந்த இடத்துல சொல்கிறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் இதை நான் முடிக்க போகிறது கிடையாது, முடிக்க போகிறது கிடையாதுன்னா இதை நான் கண்டினியூ பண்ண போகிறதும் கிடையாது. அப்படியே டு பி கண்டினியூட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டலாம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ உங்களை எத்தனை பேர் மார்வல் கண்டெஸ்ட் ஆஃப் சாம்பியன்ஸ் கேம் விளையாடுவீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். விளையாண்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா எந்த ஆக்டில் இருக்கீங்க அப்படின்றதையுமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மார்வல் கண்டெஸ்ட் ஆஃப் சாம்பியன்ஸ் விளையாண்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் இங்கே சொல்லியிருந்த அந்த ஹல்கோட ஸ்பியர் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கேங்கோட டைலாகுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும், கேங்கோட கதை உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் நான் சொன்னது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கேம்லேருந்து எடுத்தது, அதுக்கப்புறமேட்டு இந்த பக்கம் நானாக கொஞ்சம் உள்ள தூக்கி போட்டது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சேர்த்து இந்த ஸ்டோரி உருவாக்கியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிக்கிட்டா மறக்காம கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் ஒரிஜினல் ஸ்டோரி எதிர்பார்த்து வந்திருப்பீங்க. ஐம் சாரி, பட் ஆனால் அந்த ஸ்டோரி இதை விட கேவலமாக இருந்துச்சு, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை போடல. அண்ட் எனிவே இதுக்கப்புறம் வேறு ஏதாவது காமிக்ஸை போடுறதுக்கு முன்னாடி நான் படித்து பார்த்துட்டு போடலான்னு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ இன்னும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா thanks for your support, and நான் உங்களை திரும்ப இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். So thank you guys, thanks for watching, thanks for subscribing, bye everyone, see you soon.